ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சலோட மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வித் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த், அதாவது நீங்கள் அடுத்த 5 மாதத்தில் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகலாம். ஓகே, இது வந்து ஒரு டிவைன் டைமு அப்படின்றத ஏஞ்சல் உங்களுக்கு சொல்கிறாங்க. யூனிவர்ஸ் மூலயமா பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சாய்ஸ் வந்து நிறையா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எது உங்களுக்கு சரின்றதை வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. உண்மை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் எல்லா வெற்றியும் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ரீசொல்யூஷனும் கிடைக்கும். நீங்கள் எந்த ப்ராப்ளமில் இருக்கீங்களோ அந்த பிரச்சனை எல்லாமே திரும்பியும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இல்லை உங்களுக்கு ரொம்ப நாட்களாகவே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அகெயின் தொடர்ந்துகிட்டே இருக்குது, இல்லை முடியவே இல்லை, என் லைஃப்பில் திரும்ப இருக்குது, கடனாக இருக்கட்டும் இல்லை கேரியர் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து உங்கள் லைஃப்பில் தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரீசொல்யூஷன் கிடைக்க போகுது. அப்படி இல்லாட்டி அந்த உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் வந்து முடிய போகுது. புதுசாக நீங்கள் எது நினைக்கிறீங்களோ வித்தின் 5 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சலோட மெசேஜை சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சலோட மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பீஸ்ஃபுல் ரீசொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குது. அது வந்து இன்னும் ஒரு முடிவுக்கே வராமல் தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்றதையும் கார்டு வந்து இண்டிகேட் பண்ணுது. இன்கேஸ் நிறையா வந்து உங்களுக்கு கன்ஃப்ளிக்ட் ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் கூட இப்போ உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கலாம். அதுக்கெலாம் எப்படா ஒரு முடிவு கிடைக்கும், இல்லை எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி இன்னும் என்னால் சூஸ் பண்ணவே முடியல அப்படின்றதையும் இந்த கார்டு இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி எப்போ என்னோடய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பிஸ்னஸ் சம்மந்தமாக, கேரியர் சம்மந்தமாக, மணி சம்மந்தமாக, இல்லை உறவுகள் சம்மந்தமாக அப்படின்னா பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் லைஃபுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஃபுல் மூன் டே இன்னைக்கு ஏஞ்சலோட மெசேஜை பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. ஃபேமிலி சைடு ப்ராப்ளம், இல்லை வேலை பார்க்குற இடத்துல எம்ப்ளாயீஸ்னால ப்ராப்ளம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்னால நிறையா ப்ராப்ளம் நான் சந்திச்சிட்ருக்கேன். மனக்கசப்பான சூழ்நிலைகள் என்னோடய உறவுகளில் வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பீஸ்ஃபுல்லான ரீசொல்யூஷன் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் வந்து உங்களுக்கு பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபுல் மூன் டே ஏஞ்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மனசை வந்து தளர விடாதீங்க. பிரபஞ்சம் என்றைக்குமே நம்மளுக்கு சரியானது தான் கொண்டு வரும்ன்றதை நீங்கள் நம்புங்க. ஓகேவா? அடுத்து பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சலோட மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூஸ் எ நியூ டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கான காலம் வந்துருச்சு. உங்களுக்கான புதிய பாதை உங்களை வாழ்க்கைக்கு வரப்போகுது அப்படின்னு பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஃபில்லிங் இல்லாமல் இருக்குது, அன்ஃபில்லிங்காகவே இருக்குது, என்னோடய லைஃப் வந்து வெறுமையாகவே இருக்குது, வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை வந்து வெறுமையாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி ஹானஸ்ட்டாக இருக்கீங்க, எதுலேயுமே நம்பிக்கை இல்லாமல் அந்த மாதிரி இருக்கீங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு புதிய பாதையை வந்து உருவாக்கி உங்கள் சக்ஸஸ்க்காக கொண்டு வர்றதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கையை தளர விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கான புதிய நபர் உங்கள் வாழ்க்கைக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு உறவு கூட இருக்கலாம். ஸோ டிவைன் லைஃப் பர்பஸ் அந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு ஆன்மீக வழியிலையும் நம்பிக்கை இருக்குது. அதன் மூலியமாக கூட உங்கள் லைஃப் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது.
அதாவது இப்போ அதே மாதிரி ஏதாச்சும் நானு ஒரு புதிய பாதைய உருவாக்கி, ஏதாவது என் லைஃப்ல வந்து வேற வழியில நான் போய் ஜெயிக்கலாமான்னா, கண்டிப்பா இது குட்டான டைம் தான். நியூ டைரக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்க ஃப்யூச்சருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பைல் 3 சூஸ் பண்றவங்களுக்கு ஏஞ்சலோட மெசேஜ் பௌர்ணமிக்கு சொல்லியிருக்காங்க. பிரபஞ்சம் மூலியமா. நம்ம சேனல் விபி டாரோட் தமிழ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் ரீடிங், பர்சனல் ரீடிங், எஸ் ஆர் நோ, மேரேஜ், கேரியர், பேபி பார்ன் எல்லா ரீடிங்கும் அவைலபிள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.